இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோம்பி லேண்ட் டபுள் டேப் அப்படின்ற திரைப்படம் தான். வழக்கமா ஜோம்பி படங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜோம்பிங்க வரட்டும் அதுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துல வந்து ஜோம்பிங்களை எப்படி ரகரகமா கொல்லலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இதுக்கு மேல இந்த படத்துக்கு இன்ட்ரோ தேவையில்லை, வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் மேட்சா என்னத்த காட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதிங்க மாதிரி வகை வகையா ரகரகமா வந்து ஜோம்பி கூட்டத்திலேயே வந்து வேற வேற ரகம் இருக்குது. அதுல முதல் ரகமா வந்து ஹேமர்ன்ற ஒரு ரகத்தை காட்டாங்க. அந்த ரகம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு துரத்திட்டு வருது. ஆக்சுவலா இது மூளை இல்லாதது போல் இருக்குது. அந்த பொண்ணு மிஸ் ஆனதும் இந்த ஜோம்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலையை போயிட்டு அது கடிக்க ட்ரை பண்ணுது. அதுல வந்து பனியில இருந்ததுனால அந்த சிலை மேல பட்ட ஜோம்பியோட நாக்கு வந்து அந்த சிலையிலேயே ஒட்டிக்குது. இப்ப அது கிட்ட இருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு இது இழுன்னு இருக்குது. அந்த நாக்கே துண்டாவ போற அளவுக்கு அது இழுத்து கீழே விழுந்துருது. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி ஒரே வெட்டி அந்த ஜோம்பியை கொண்டுறாங்க. இதே போல ஹாக்கிங் அப்படின்ற ஒரு ஜோம்பி ரகமும் நிஞ்சா அப்படின்ற ஒரு ஜோம்பி ரகமும் இருக்குது. இதுல பர்சனை வந்து துரத்திட்டு வந்துருது. அவன் வந்து சேஃபா உள்ள போயிடுறான். எப்படியே இந்த ஜோம்பி கிட்ட நம்ம தப்பிச்சுடோம்டா அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்துல இந்த ஜோம்பி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வேற ஒருத்தர் அதே இடத்துல வேலை பார்க்கறவன் செத்து போயிருப்பான். அதை பார்த்து நம்ம ஜோம்பி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவனோட கண்ணை வந்து கடிச்சு எடுத்துரும். இப்போ வந்து அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக தன்னோட கண்ணை ஜோம்பி வந்து வச்சு பார்க்கும். பட் ஆனா ஒர்க் ஆகாது. இப்போ வாயை திறந்து பார்த்தா கடிச்சு எடுத்துச்சு பாத்தீங்களா, அந்த கண்ணை வந்து காட்டும். இப்போ ஓபன் ஆயிடும் டோர். இப்போ உள்ள போயிட்டு அவனை வந்து கொன்றும். என்ன மாதிரி ஜோம்பிஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருக்குதுன்றத வந்து சொல்றதுக்காக இதை கீழே வச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தோட கதாநாயகர்களையே காட்டுறாங்க. வந்து எல்லாரையுமே வந்து போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு மூவிக்கு வந்து பேர் டைட்டில் கார்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து இவ்வளவு பயங்கரமா வெறித்தனமா சொன்ன டீம் வந்து இந்த டீமா தான் இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சீன்லாம். இதே டீம்ல வந்து ஒரு வயசான மொட்டை தலையா இருப்பான். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அதை வந்து லிட்டில் ராக்னு சொல்லுவாங்க. இதுதான் டீம். இந்த டீம்ல வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒயிட் ஹவுஸ்க்கே போயிடுவாங்க. அந்த மொட்டை சொல்லுவான், நான் தான் இதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஹவுஸ் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்க வந்து இல்ல நீ எதுக்கு போய் இந்த சேர்ல உட்கார்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து இவங்களுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒயிட் ஹவுஸ்லயே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. இதுக்கப்புறம் வெளியெல்லாம் போவானா, இங்கே நம்ம சேஃபா இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துருவாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும். அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோடிக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மோதிரம், அதாவது வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஒரு மிக விலை உயர்ந்த மோதிரம் ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன், உனக்கு ஓகேவாடும் போது, எனக்கு கல்யாணம்லாம் பிடிக்காதா, எனக்கு கல்யாண கமிட்மெண்ட்ஸே வேணாடா அந்த பொண்ணு சொல்லும். சரி ஓகே ஒன்னு நான் வந்து வற்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஜாலியா வெளில வரான். ஆக்சுவலா வந்து ஹீரோயின் வந்து எனக்கு ஓகே சொல்ல போறாளே அப்படின்ற மாதிரி அந்த மொட்டத்தலை கிட்ட வந்து சொல்றான். அப்போ வந்து மொட்டத்தலை ஒரு லெட்டர் காட்டுறான். டேய் நீ வேற கம்முனு வெறுப்பாத கம்முனுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருக்கு வரதா. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க தனியாவே சர்வை படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து ஐயோ என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பாரு. பட் ஆனா ஹீரோயின் வந்து சொல்லாம கொள்ளாம வந்து அவங்களோட கார் எடுத்துட்டு அந்த லிட்டில் ராக் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கும் அந்த மொட்டை தலைவருக்கும் ஒரே மாதிரி கடுப்பா இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோர் பக்கம் போவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் நினைப்பா இருந்த நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்ததும் வந்து அவருக்கு ஒரு மாதிரி புதுவிதமான ஈர்ப்பு வந்துருது. இப்போ இந்த ஹீரோவோ ஹீரோயினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா வந்து நான் வந்து ஃப்ரீசர்லயே இருந்துட்டு எனக்கு வந்து நீ வேணும் அப்படி மாதிரி சொல்லுது. அப்ப அந்த ஹீரோ வந்து தயங்குறான். ஏன்னா வந்து அவங்க ஹீரோயின் நினைப்பாவே இருக்கிறான். பட் ஆனா இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இப்ப மட்டும் ஓகே சொல்லணும், அந்த மொட்டத்தலை கூட நான் ஒன்னா இருந்துருவேன் அப்படின்னு சொன்னதோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொட்டத்தலை வந்து கன் எடுத்துட்டு வெளியே வந்து பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோவுமே வந்து சத்தம் கேக்குதுங்க, அதான் நானும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஓடி போனாங்களே அந்த ஹீரோயின் வந்து இங்க வந்து கன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருது. ஏமா எதுக்குமா எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம மொட்டை தலையை கேட்டு இருக்கிறார். அப்புறம் நீ வந்துட்ட லிட்டில் ராக் எங்க அப்படின்னு சொல்லும்போது, லிட்டில் ராக் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு கிட்டாரிஸ்ட பார்த்தோம். அந்த கிட்டாரிஸ்டுக்கும் நம்ம லிட்டில் ராக்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வேவ் லென்த் நல்லா போனதுனால அவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னை விட்டுட்டு ஒரு அமைதியான இடத்தை தேடி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க எப்படி உங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி அவங்களும் எனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம மொட்டை தலைக்கு வந்து கோவம் ஆயிருது. ஏன்னா வந்து லிட்டில் ராக்க தன்னோட பொண்ணு மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு. அதனால வந்து அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அவங்க எங்க போயிருக்காங்க, இவங்க சேஃபா போயிட்டாங்களா இல்லையா, சரி வாங்க அந்த கிட்டாரிஸ்ட் பையில நம்பி ஒரு கன்னு கூட இல்லாம நீ அனுப்பி விட்டு இருக்க பாரு, உன் அறிவு வந்து என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மொட்டை தலை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இப்போ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, நம்ம ஹீரோயிடி, அப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் மொட்டை தலை எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டது வந்து வாய் வந்து சும்மாவே இருக்காது போல, லொடலொடலான்னு பேசிக்கிட்டே இருக்குது. சும்மா வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்குது. மொட்டை தலைக்கும் பிடிக்க நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்கல. பட் ஆனா நம்ம ஹீரோ வந்து வேற வழி இல்லாம அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான். இப்போ அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பின்னாடி வச்சுச்சு பாத்தீங்களா, அப்ப மொட்டத்தலை சொல்றான் நான் வச்சிருமான்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துதான். ஏன்னா இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. இப்போ பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ரொம்ப ஒரு இனம் புரியாத அன்பு உருவாயிருச்சு போல் இருக்குதே, கொஞ்ச நாள்லயே இப்படி பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ பதிலுக்கு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நீ பாதிலேயே வண்டி எடுத்துட்டு போயிருவியா என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதாவது நம்ம அழகா இருக்கிற பொண்ணை பார்த்து இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினி வெறுப்பேற்றுறதுக்காக இந்த கேள்வி கேட்டிருப்பா. நம்ம ஹீரோயினியுமே லைட்டா டென்ஷன்
டென்ஷன் ஆயிருவாங்க. இப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்க இவங்க போற கார் வந்து ரொம்ப சின்ன கார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை பார்ப்பாங்க. அந்த பஸ்ஸை நம்ம கைப்பற்றி எப்படியாவது அதுல போவோம். ஏன்னா வந்து ஒரு அன்கம்ஃபர்டா இருக்குது இந்த கார்ல, ரொம்ப இடுக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த பஸ்ஸை கைப்பற்றதுக்காக போவாங்க. அங்கிட்டு போனா அங்க வந்து ஊர்பட்ட ஜோம்பியா வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ஜோம்பியா வந்து நம்ம ஹீரோ வந்து மேல போயிட்டு 1 o'clock 2 o'clock அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோனிக்கும் மொட்டத்தலிக்கும் வந்து ரூட் சொல்றான். அதனால வந்து அவங்க டம்மு டம்முன்னு சுட்டு சாவடிக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அழகா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட வந்து காலில் கடிபட்டுருது. கடிச்ச மாதிரி தெரியல, ஷூல தான் அதோட வாய்ப்பட்டிருக்கும். பட் ஆனா வந்து கடிச்சிச்சா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து சுட்டு தள்ளிடுறான். இந்த இடத்துல தான் வந்து T-200 அப்படின்ற மாதிரி புதிய ரக ஜோம்பியை வந்து நம்ம ஹீரோ பாப்பாரு. ஏன்னா சுட்டாலும் எத்தனை தடவை சுட்டாலும் அது வந்து உயிர் தெழுந்து வருவேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எத்தனை ஜோம்பி ரகம் இருந்தாலும் இதுல வந்து முதன்மையானது இதுதான் T-200 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வெறித்தனமா வந்து அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது வந்து சீக்கிரத்துல சாகாத ஒரு ஜோம்பி அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து இந்த வண்டியில போக முடியாது, பஸ்ல போலாம் தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு சில காரணத்தினால பஸ்ல போக முடியாது, அது சரியில்லை பஸ். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பழையபடியே கார்லயே போயிட்டு இருக்காங்க. அந்த பழைய கார்ல தான். அப்ப வந்து ஹீரோனி கிட்ட வந்து அழகா இருக்கிற பொண்ணு வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே பதில் பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு முகம்லாம் மாறுது, லைட்டா வாந்தி எடுக்கிற மாதிரி சிக்னல் எல்லாம் கொடுக்குறா. இதை பார்த்த ஹீரோ வந்து திரும்பி பார்த்து ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லுவா. டக்குனு கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு கதவை தோட்டு அதை போய் வாந்தி எடுத்துட்டு இருப்பா அந்த பொண்ணு. இந்த அழகா இருக்கிற பொண்ணோட முகம் விகாரமாய் வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ வந்து சாதாரண சாப்பிடுற வந்து டைஜஷன் ப்ராப்ளம் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அவளுக்கு ஜோம்பி அட்டாக் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றா. இதை பார்த்து அவருமே வந்து அந்த மொட்டை தலையுமே வந்து நான் கொன்னா இதை வந்து சுயநலம் சொல்லுவாங்க, நீ கொள்றியா இல்ல நான் கொல்லவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நானே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கொல்றதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. டம்முன்னு ஒரு சவுண்ட் சுடுற சவுண்ட் கேக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்ப கார்ல 3 பேர் மட்டும் போயிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூ கூட. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து எல்விஸ் பிரெஸ்லி இருக்காரு பாத்தீங்களா, மிகப்பெரிய ஒரு சிங்கர், அவரோட வீட்டை வந்து பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்ற மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மொட்டை தலையா இருக்கான் பாத்தீங்களா, எல்விஸோட ஷூவை பார்த்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஷூ எனக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு கால்ல போட்டு விடுறா அப்படின்னு சொல்லும்போது போடும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சைஸ் பத்தாது. அப்போ வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு. சரி ஓகே நான் போட்டு பாக்குறது போது ஹீரோவுக்கு கரெக்டா பொருத்தமாயிரும். அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த ஷூ எனக்கு தான் பொருத்தமா இருக்கு, நான் இப்ப போட்டதும் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படி மாதிரி சொன்னதும் அந்த மொட்டை தலைக்கு வந்து கோவமா இருது. இது ஒண்ணு ஒரிஜினல் பிராண்ட் இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சைட்ல ஒரு கார்டு இருக்கும், இது ஒரிஜினல் பிராண்ட் தான் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ காட்டுவாரு. இப்போ இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு மொட்டை தலையை. அங்க இருந்து அப்படியே போயிடுவாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு பொம்பளை இருக்கும். அந்த பொம்பளை வந்து இவங்களை வந்து கன் பாயிண்ட்ல வந்து யார் அடிக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லங்க நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்போது அந்த பொண்ணா ஒரு கிட்டாரிஸ்ட் கூட போறான், அவ வந்து சரியான அருவியா இருப்பா போல் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேப்லா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப சேஃபான இடம் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவோ ஹீரோயினியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை தலையனுக்கும் அந்த ஆன்டிக்கும் ஒரு மாதிரி கனெக்ஷன் ஆயிருது. இப்ப 2 பேருமே வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்படியே ஒருத்தர் புரிஞ்சுக்காங்க, ஒண்ணு மனமாவும் இருந்துறாங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்விஸ் பிரெஸ்லியோட ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மொட்டை தலையை வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மொட்டை தலையை மாதிரியே இதோ ஒரு கேங் இருக்குது. அதே போல 2 பேருமே ஒரே குணம் படைச்ச போல 2 பேர் வராங்க. உள்ள வந்து ஏன்டா நீங்க என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் நாங்களாம் இங்க வரக்கூடாதா சார் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்கறாங்க. சரி ஓகே 2 பேருமே வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சில ஜோம்பி கூட்டங்கள் வந்து அங்க அட்டாக் பண்றதுக்கு வருது. அப்ப இந்த புதுசா வந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க இதை அசால்ட்டா நாங்க வந்து முடிச்சு விட்டுருவோம், நீங்க இங்க பொறுமையா எங்களோட சண்டையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சண்டை போடுறானுங்க. சண்டை போட்டு வந்து உள்ள பாக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே கடியா வாங்கி இருக்காங்க. 2 பேருமே ஜோம்பியா மாறுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சின்ன சண்டை நடக்கும். இந்த சண்டையில இருந்து தப்பிச்சு எப்படியே ஒரு வழியா அவங்கள முடிச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோவோ ஹீரோயினியோ வந்து சரி ஓகேமா இதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க இருக்க விரும்பல, நாங்க வந்து லிட்டில் ராக்கை வந்து தேடி போறோம் அப்படி மாதிரி அந்த ஆன்டி கிட்ட சொல்றாரு. அப்போ அவங்களும் வந்து சரி ஓகே நல்லபடியா போயிட்டு வா, திரும்பி வந்தீங்கன்னா என் கூட உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டத்தல அவங்களுக்கு வந்து விடிய சொல்லிட்டு வராரு. ஒரு பெரிய காரு ரீசெண்டா மாசா பேசி வீசா வாங்கினானுங்களே அவனுங்க வந்து என்ன பண்ணிருப்பானுங்க பாத்தீங்கன்னா பெரிய கார் வாங்கியிருப்பானுங்க. அந்த காரை வந்து நம்ம மொட்டத்தல ஓட்டுறதுக்காக போவாரு. பட் ஆனா அவருக்கு அது ஓட்ட வராது. அதனால பழையபடி வழக்கம் போல அந்த சின்ன கார்லயே இவங்க அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம மொட்டத்தலைக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சும் வந்து லிட்டில் ராக்கை தேடி போறாரு பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் கூட இது ஒரு குடும்பம், இது நம்ம வந்து வேற இல்ல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்காக இவங்க போறாங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வண்டியில போயிட்டே இருக்கும்போது நம்ம அழகான பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவ வந்து ஒரு ஐஸ் வண்டியில வந்து நிப்பா. என்னடா இது இவ செத்துருவான்னு பார்த்தா என்ன இவனை சுட்டுட்டேன்னு சொன்னானே இப்போ வந்து உயிரோட வந்திருக்காளே அப்படின்னு போது ஏப்பா ஃபுட் பாய்சன் தான் பாச்சு, நான் வந்து சாக்கலாம் இல்ல, அந்த ஹீரோயின் கொடுத்துச்சு பாத்தீங்களா அந்த ஃபுட் தான் எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ வந்து நான் உங்க கார்லயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் போயிட்டு இருக்காங்க ஒரே கார்ல. அப்போ வந்து திரும்பவும் வழக்கம் போல அந்த அழகான பொண்ணு லொடலொடான்னு பேசிட்டு இருக்குது. இதை பார்த்த 3 பேருமே டச் ஆகி அமைதியா வரியா இல்லையா நம்ம கீழே இறக்கி விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றதும் அந்த பொண்ணு அமைதியாயிருது. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆளுக்கு மாத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா ஆயிடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேல வந்து அந்த இடத்தையே வந்து
ரீச் பண்ணிடுறாங்க. பேபிலோன் அப்படின்ற இடத்த தான் பிளாப்லான்னு சொல்லுவாங்க. அந்த பேபிலோன் இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. இப்ப நம்ம மொட்டத்தல தாத்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து காரை வந்து பிளாஸ்ட் பண்றாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு வந்து கன்ஸ் எல்லாம் அலோட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம். இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டோம். அதனால வந்து கன்ஸ் எல்லாம் நாங்க நெருப்புல உருக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஒரு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸை வந்து போய் உங்க கார்ல வச்சிடுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப காரை தான் இவர் வந்து எரிச்சு விட்டாரு. அதனால வந்து ஒருத்தர் பாத்துப்பாங்க. சரி ஓகே இதுக்கு மேல என்ன பண்றது தெரியல. சரி கன்ஸை இங்க கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸை கொடுத்துட்டு இவங்க உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த லிட்டில் ட்ராக் பொண்ணு இருக்குது. அந்த கிட்டாரிஸ்ட் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா சந்தோஷமா இல்ல, அவன் பண்றதெல்லாம் அவளுக்கும் இரிட்டேட்டா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே வந்து ஜோம்பிங்ல வந்து அட்டாக் பண்ணி வாழ்ந்த பொண்ணுன்றதுனால அவளுக்கு வந்து அது புதுவிதமா இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணாலா இல்லையான்றத வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. இப்ப வந்து இந்த மொட்டை தலை வந்து அவங்கள பார்த்து பேச போறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க ரொம்ப நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சோ தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மொட்டையை புரிஞ்சுக்கிறாரு. ஓகே அவ நல்லபடியா ஒரு இடத்துல இருக்கிறா, சேஃபா இருக்கிறா, இவளை பார்த்துட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையோட பயணத்தை தொடங்கலாம். நமக்காக அந்த ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை தலை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஓகே கேஷ் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. வண்டியில தன்னோட காதலியை பாக்குறதுக்காக இவர் வந்து போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி குறுக்கால வருது. இதை பார்த்து நம்ம மொட்டைக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்ப தூரத்துல பார்த்தா நிறைய ஜோம்பிங்க வந்து இந்த சேஃபான இடம் இருக்குது பாத்தீங்களா பேபிலோன், அந்த இடத்துக்கு போறதுக்காக வந்து போயிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து நம்ம மொட்டத்தல வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவங்க வந்து பட்டாசு வெடிச்சு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க, ஹாப்பியா இருக்கிறாங்களாமா. இதை பார்த்த ஜோம்பிங்லாம் வந்து அவங்கள வந்து குறி வச்சு தாக்குறதுக்காக போயிட்டு இருக்குது. என்னடா இதுங்க இப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காரை திருப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. உள்ள போயிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க தப்பில்ல, ஆனா பட்டாசு வச்சாடா சந்தோஷமா இருப்பீங்க, ஜோம்பிங் எல்லாம் இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி அந்த மொட்டத்தால சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து காப்பாத்திக்க போறோம் தெரியுமா, நம்ம வந்து என்ன கன்ஸை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு கேக்குது. ஏமா அதான் பூராத்தையுமே வந்து எரிச்சு விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டத்தால என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போறாரு. நம்ம கிட்ட இப்போ வந்து பயோடீசல் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சேஃப் கார்ட் பண்ணலாம், உங்களுக்கு நான் ஒரு சில பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க 3 பேருமே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கீழே இறங்கி ஜோம்பியை வர வைக்கிறதுக்காக கிட்டார் மூலியமா வந்து ஒரு பொருளை ரெடி பண்ணி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பக்கமா வந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த ஜோம்பிங்களும் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்குது. இப்ப வந்து நெருப்ப கொளுத்தி இவங்க வந்து ஒரு விட்டு ரவுண்ட் போட்டு விட்டாங்க பாத்தீங்களா, அதை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல போட்டு வச்ச அந்த டிராப்ல வந்து இந்த ஜோம்பிஸும் மாட்டிடுதுங்க, வெடிச்சிருது, செத்துருங்களா எல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரத்துல எல்லாமே செத்து போயிருது. பெருமூச்சு விட்டு சந்தோஷமாயிடுறாங்க. இப்ப டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பெரிய ஜோம்பி அலையே வருது. இதை பார்த்து அவங்க வந்து சரி ஓகே வழக்கம் போல நம்ம கிட்ட கன்ஸ் இல்ல, இருக்கிற பொருளை வச்சு அவங்களை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல இவங்களால வந்து சண்டை போடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாயிருது. ஏன்னா வந்து நிறைய கூட்டம் வந்துருது, இவங்களால வந்து இதுக்கு மேல வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருது. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. அந்த டீமா வந்து 4 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒத்துமையா வந்து கட்டி பிடிச்சிட்டு சாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. அந்த நேரத்துல திடீர்னு ரெட் கலர் கார் முன்னாடி காட்டணும் பாத்தீங்களா, பெரிய கார், அதை ஓட்டுறது கூட கஷ்டம் சொன்னேன்ல, அந்த காரை எடுத்துட்டு யாரோ வந்திருக்காங்க, சிவுன்னு சீர்றாங்க. அங்க இருக்கிற எல்லா ஜோம்பியும் வந்து அடிச்சு தள்ளுறாங்க, கொல்றாங்க. உச்சகட்டத்துல வந்து ஜோம்பி எல்லாம் வந்து வதம் பண்றாங்க. யாரா இதுன்னு பார்த்தா நம்ம ஆன்டி. அடடா வாங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் இருக்கார் பாத்தீங்களா மொட்டத்தல, அவர் வந்து சந்தோஷமா இருக்காரு. லிஃப்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி கேக்குறாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியில ஏறிக்கிறாங்க, சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொலட்டி அந்த ஜோம்பிஸ் எல்லாம் வந்து கொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜோம்பி கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு இவங்க உள்ள வராங்க. இப்ப படிக்கட்டு வழியா பின்னாடியே ஜோம்பிங்களும் வந்து துரத்துக்கிட்டே வருது. ஒரு ஜோம்பியா தடுத்துட்டு இருக்காரு நம்ம மொட்டத்தல. இப்ப இவங்க எல்லாரையுமே வந்து நீங்க மேல போங்க, நான் இங்க இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோம்பிஸ் எல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்காரு. இவங்க மொட்டத்தல வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஓடி வந்து சரி நம்ம குதிச்சு நம்ம உயிரை விட்டாதான் இந்த ஜோம்பிங் எல்லாம் வந்து நம்மள பின்தொடர்ந்து வந்து கீழே விழுந்து செத்துரும் அப்படின்னு சொல்ற முடிவுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப போடுறாரு. அவ்வளவுதான் நம்ம மொட்டை காலி அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல அங்க ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த கொக்கி பிடிச்சிட்டு அவர் தொங்குவாரு. இவரை பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து அந்த ஜோம்பிங் எல்லாம் வந்து அப்படியே தம்முன்ட்டு அந்த பெரிய மேல் மாடியில இருந்து கீழே டம்முன்னு விழுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே விழுந்துரும் அப்படின்ற நேரத்துல கடைசியா 2 ஜோம்பி வருங்க, நல்லா எருமை மாடு மாதிரி வருங்க. அந்த ஜோம்பி என்ன பண்றன்னு பாத்தீங்கன்னா எகிரி நம்ம மொட்டத்தலையோட காலை பிடிச்சிருவாங்க. இப்ப ஜஸ்ட் மிஸ்ல அவர் கீழே விழான்ற நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம லிட்டில் ராக் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து நம்ம மொட்டத்தலை வந்து கிறிஸ்மஸ் பிரைஸா வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா வந்து ஒரு கன்னு, அந்த கன்னை வச்சு டம்முன்னு இந்த ஜோம்பியை சுடுறா. இப்ப வந்து இவரோட உயிர் தப்பிச்சிருது. ஒரு வழியா நம்ம ஹீரோவோ இந்த டீமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மொட்டத்தலையை வந்து காப்பாத்திடுறாங்க. ஆன்டிக்கு ஒரே குஷி, அதனால ஒரு கிஸ்ஸ போறாங்க. இந்த நேரத்துல வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அழகான பொண்ணும் அந்த கிட்டாரிஸ்டுமே வந்து ரெண்டுமே கொஞ்சம் லூசுங்க. அதாவது வந்து போர்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லொடலாடாங்க. அதனால வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒன்னாயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம லிட்டில் ராக்குமே வந்து தயவு செஞ்சு எப்பா இவன் கூட இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ராக்குமே ஓகே சொல்லிருது. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிட்டாரிஸ்டும் அழகான பொண்ணுமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க 2 பேர் இதுக்கப்புறம் பேரா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி விருப்பம் போறாங்க போல் இருக்குது. அந்த பொண்ணுக்குமே அதுதான் விருப்பம், இதுவும் கூட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு அந்த லிட்டில் ராக் வந்துடுறா. ஆக்சுவலா நம்ம லிட்டில் ராக்கு இப்பதான் புரியுது நம்ம வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துறோம். அவங்க தான் நம்மளோட ஃபேமிலி, நம்ம புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது வந்து சரியானது இல்ல அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் சைட் ஆஃப் த சோலும் கூட. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நினைக்கிற நேரத்துல ஒரு குண்டா ஒரு பெரிய ஒரு ஜோம்பி வருது. அது வந்து பொறுமையா வந்து நகர்ந்து வந்து
அதுவே கீழே விழுந்து சாகுது. என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீன் ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அழகான பொண்ணு அந்த கிட்டாரிஸ்ட்ல வந்து நாங்க இந்த இடத்துல சேஃபா இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இவங்களோட இந்த கொள்கை வந்து இவங்களுக்கு இந்த 4 பேருக்கு வந்து செட் ஆகல. நாங்க வந்து அடிச்சு கொல்றது தான் எங்களோட பழக்கம். அதனால வந்து நாங்க இந்த மாதிரி சேஃபா இருக்கிறதுக்குலாம் விரும்பல. கன்ஸோட பழகிட்டோம், கன்ஸோடவே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. இதுதான் நம்ம ஃபேமிலி, இதுதான் நம்ம குடும்பம் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து பிரியவே கூடாது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து ஹீரோக்கு வந்து ஓகே சொல்றாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்த பாட்டுல மேபி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. உண்மையிலேயே இந்த படம் வந்து பயங்கர காமெடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம ஃபன்னான ஒரு நோட்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, டியூட் வித் தி ப்ராப்ளம், அப்புறம் வந்து மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ், இந்த 2 ஜானர்லயுமே வருது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9ங்க. இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா OTT லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. மேலும் வேற ஒரு வீடியோல வந்து வேற தரமான வேற ஒரு ஜானர்ல வேற ஒரு வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து போட போறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.